நான் ஒரு விவசாயி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை தாலுக்கா சங்கமதி ஊராட்சி சுக்கம்பட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் முனிராஜ். என்கிட்ட 4 ஏக்கர் இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு ஆழ்துளை கிணறு ஒன்று போட்டு 8 மாதம் தான் ஆகுது. போர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பினோலஸ் கம்பெனிலேருந்து பைப் எடுத்து போட்டோம். பைப்பு 2 வருஷம் கேரண்டி சொன்னாப்புல. 2 வருஷம் கேரண்டிக்கான பில்லுலாம் என்கிட்ட இருக்குது. இப்போ கம்பெனி நிர்வாகத்தில் கேட்கையில் மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. மேனேஜர்கிட்ட கேட்டாக்க அவர் தகாத வார்த்தை சொல்லி திட்டுறாரு. சரியான அப்படி பதில் சொல்ல மாட்டாப்புல. ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டாப்புல. 5 மாதம் ஆச்சு இப்போ ரிப்பேர் ஆகி. எதுவுமே கண்டுக்க மாட்டாப்புல. என்னோடய வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. நான் விவசாயம் பண்ணி தான் பிழைக்கிறேன். வேறு வருமானம் கிடையாது. இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் பாலை விட்டுருச்சு. பாலை விட்டு இப்போ தேங்காய் ஸ்டேஜில் இருக்குது. தண்ணி விடலைன்னா கருகிரும். நெருக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பட்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் என்னோடய வாழ்வாதாரம். பைப்புக்கு 2 வருஷம் கேரண்டி சொன்னவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாப்புல. நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேமரா விட்டு பார்க்க சொன்னாப்புல. கேமராலாம் விட்டோம். கேமரா விட்டு பார்க்குறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ செலவு. எனக்கு 20 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அதை கேட்குறதுக்கு அவர் உங்கள் போர் தானே, நீங்கள் செலவு பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. 2 வருஷம் கேரண்டி கொடுத்தாப்புல. அதுக்கான பதில் எதுவுமே சொல்ல மாட்டாப்புல. ஊடக நண்பர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக வெளியிடவும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இந்த போர் மட்டும் போகல, எங்கள் ஏரியாவில் நெருக்கி ஒரு 4 போர் இந்த பினோலஸ் கம்பெனினால போயிடுச்சு. ஒரு 3 பேருக்கு கிளைம் பண்ணி கொடுத்துக்காரு. ஒரு 2-3 பேருக்கு கிளைம் பண்ணி தர மாட்டாப்புல. கேட்டோம்னாக்கா மிரட்டல் விடுறாப்புல. நீங்கள் வேணால் முடிஞ்சால் கேஸு போட்டுங்கிறாப்புல. கேஸு போடுற அளவுக்குலாம் எனக்கு வசதி பத்தாது. இதை ஊடக நண்பர்கள் தான் இந்த வீடியோ வெளியாக்கணும். கண்டிப்பாக வெளியாக்கணும். தயவு செஞ்சு இதை வெளியாக்குங்க, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்.